ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல உதவி பேராசிரியரா பணிபுரிவதற்கு நெட் செட் கட்டாயமா? யுஜிசியின் 2025ஆம் ஆண்டிற்குரிய புதிய வரைவு கொள்கை என்ன சொல்லுது? கூடவே இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தகவல் என்னென்ன? இதை தொடர்ந்து நீங்க உதவி பேராசிரியரா பணிபுரியணும் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை தகுதியா என்ன நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல இருந்து நீங்க அசோசியேட் ப்ரொஃபசரா பதவி உயர்வு பெறணும்னா நீங்க என்னென்ன கேட்டகரி மீட் பண்ணணும்? கூடவே அசோசியேட் ப்ரொஃபசர்ல இருந்து நீங்க ப்ரொஃபசரா பதவி உயர்வு பெறணும்னா நீங்க என்னென்ன கட்டாயமான தகுதியை மீட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த அறிக்கையில நிறைய விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த அறிக்கை ஆரம்பிக்கும் பொழுதே பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்டாஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த அகாடமிக் ஸ்டாஃப் அப்படின்னா ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், லைப்ரரியன், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், டெப்யூட்டி லைப்ரரியன், பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் டெப்யூட்டி டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், முன் அனுபவம் தேவையா இல்லையா, அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்க போது, கூடவே இவங்களோட பதவி உயர்வுக்கு அதாவது டெப்யூட்டில இருந்து அசிஸ்டன்டாவும் அதற்கு அடுத்து அந்த உயர்ந்த பதவிக்கு போறதுக்கு ப்ரமோஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இவங்க மீட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அறிக்கை யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் இந்த அறிக்கையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் அதாவது பல்கலைக்கழகங்கள், அதற்கு கூடவே இருக்கக்கூடிய கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மத்திய பல்கலைக்கழகமா மாநில பல்கலைக்கழகமா அப்படின்னு. இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள், அதன் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் இவை அனைத்துமே இந்த அறிக்கையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதை பின்பற்றல அப்படின்னா யூஜிசி அவங்களோட ஸ்கீம்ஸை, ஃபண்டிங்கை அந்த பல்கலைக்கழகங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ கொடுக்க மாட்டாங்க. யூஜிசி ஸ்கீம்ஸ்ல இருந்து அவங்கள தடுத்துடுவாங்க. கூடவே இந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்த வரைவு அறிக்கையை இந்த அறிக்கையை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களால டிகிரியும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம கையில எல்லாருமே ஒரு டிகிரி வச்சிருப்போம். இந்த டிகிரியில நம்மளுடைய கல்லூரியின் பெயர் இருக்கும் இல்லையா, அதுல நம்மளோட பல்கலைக்கழகங்களோட பெயர் இருக்கும். பல்கலைக்கழகம் தான் நமக்கு அந்த சர்டிபிகேட்டே கொடுத்துருக்கும். ஒருவேளை இவங்க இந்த யூஜிசி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணலன்னா இனிமேல் அவங்களால அந்த டிகிரியே கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் அவங்க அட்மிஷன் ப்ரொசீஜரை எடுத்துட்டு வர முடியாது. கூடவே இந்த அறிக்கையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க ஆன்லைன் எஜுகேஷன், டிஸ்டன்ட் எஜுகேஷன் கூட ப்ரொவைட் பண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அண்ட் நம்ம இந்த உயர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வச்சிருப்போம். எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் உயர்கல்வியில இருக்கு அப்படின்னு. இந்த பட்டியல்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவோம், நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதும் தெளிவா யூஜிசியோட அறிக்கையில அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க பணிபுரியணும் அப்படின்னா யூஜில 75% மார்க் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பார்த்தது எல்லாருக்கும் ஒரு பதட்டம். என்னது யூஜில 75%? இது யூஜி படிக்கும் போது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க குழப்பிக்காதீங்க. ஏன்னா தெளிவா இது அடுத்தடுத்த பாயிண்ட் ஆர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அல்லது அல்லது அல்லதுன்னு இதுல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா நீங்க மீட் பண்ணாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆயிடலாம். ஸோ யூஜியில் 75% மினிமம் மார்க் எடுத்திருக்கணும், பிஜியில் 55% மினிமம் மார்க் எடுத்திருக்கணும், கூடவே பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்படி பண்ணியிருந்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகலாம். இது ஒரு தகுதி. இல்லையேல் இது இல்லை. இப்போ நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனால் நான் பிஹெச்டி பண்ணல, நான் என்ன பண்ணட்டும் அப்படி கேட்டிங்கன்னா நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்ச உடனே நெட் செட் அப்படிங்கிற தேர்வு எழுதி அது நீங்க தகுதியுடையவர்களா ஆயிருந்தீங்க, நெட் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகலாம். சரிங்களா? இப்போ நெட் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிஜி படிக்கும்போது மினிமமா 55% எடுத்திருக்கணும். பிஜியில் 55% எடுத்திருந்தா மட்டும்தான் நெட் செட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணவே முடியும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை. நீங்க நெட் செட் கிளியர் பண்ணியிருந்தா மட்டுமே போதுமானது. அண்ட் இதற்குரிய அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க ஆனதுக்கு அப்புறம் ஒரு 8 வருட காலம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணியாற்றியதற்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ நீங்க அசோசியேட் ப்ரொஃபஸரா ஆவீங்க. ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே நெட் செட் முடிச்சிருப்பீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வெற்றிகரமா 8 வருடம் பணியாற்றிருப்பீங்க. இந்த 8 வருட முன் அனுபவம் இருந்தால் மட்டுமே நீங்க அசோசியேட் ப்ரொஃபஸரா ஆக முடியும். கூடவே நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்க வேண்டியது கட்டாயம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பிஹெச்டி முடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகணும்னா நீங்க பிஜி டிகிரி வித் பிஹெச்டி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டியில நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னாலே நெட் செட் கட்டாயம். ஏன்னா பிஹெச்டி அட்மிஷன் ஜஸ்ட் லைக் தட் நீங்க போக முடியாது. நீங்க நெட் முடிச்சிருக்கேங்கிற சர்டிஃபிகேட்டோட போனாதான் பிஹெச்டியில அட்மிஷனே கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு நீங்க நெட் செட் முடிச்சிருக்கணும்,
ஸோ 8 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும், கூடவே பிஹெச்டியும் முடிச்சிருக்கணும். இதுதான் அவங்களுடைய மினிமம் எலிஜிபிலிட்டியாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவமும் தேவையில்லை. ஆனால் அசோசியேட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கறதுக்கு 8 வருட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8 பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும், ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக பாருங்க, ப்ரொஃபஸர். நீங்கள் ப்ரொஃபஸராக பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 8 வருட காலம் பணியாற்றிட்டு அதற்கு அடுத்து கூடுதலாக 3 வருட காலம் அசோசியேட் ப்ரொஃபஸராக பணியாற்றணும். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 10 வருட ஆண்டு காலமாவது நீங்கள் வந்து ஆசிரியர் பணி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படின்னா ஒரு 10 பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே ஒரு கேண்டிடேட்டாவது நம்ம வந்து கைட் பண்ணி பிஹெச்டி முடிக்க வச்சுருக்கணும். அல்லது 2 கேண்டிடேட்டை கோ சூப்பர்வைசராக இருந்து அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துருக்கணும் அவங்களோட பிஹெச்டி டிகிரி அப்போ. ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ரொஃபஸராக ஆக முடியும். ஸோ ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறதுக்கு, பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியராக பணிபுரிவதற்கு இதெல்லாம் தான் அடிப்படை தகுதியாக அமையுது. ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் உள்ளே போக முடியும். அதற்கு எந்த விதமான முன் அனுபவமும் தேவையில்லை. ஆனால் அதற்கு அடுத்து பதவி உயர்வு பெறுவதற்கு, அசோசியேட் ப்ரொஃபஸராகவோ மாறுவதற்கு, பணி உயர்வு பெறுவதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய அனுபவம் 8 ஆண்டு கால 10 ஆண்டு கால அனுபவம் தேவைப்படுது. கூடவே ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு பதவி உயர்வுக்கும் ஒரு விதமான அவங்க அனுபவங்கள், ரிசர்ச் பேப்பர் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அடிப்படையாக நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகங்கள்லையோ உள்ள நுழையணும் அப்படின்னா நீங்கள் நெட் செட் தேர்வு முடித்திருக்க வேண்டியது கட்டாயம் ஆக்கப்படுகிறது. இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். சரிங்களா? இதில் ஒரு சில எக்ஸம்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் யோகா, மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் டிகிரி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி நெட் செட் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் உள்ளே வரலாம். அல்லையேல் இப்போ வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யோகா முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த துறையில், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த துறையில், அதாவது யோகா, மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட்ஸில் தலை சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் நிறைய போட்டியில் பங்கு பெற்று நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க, இதில் நல்லா சிறந்து விளங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெட் செட் தேர்வு இன்றி உங்களுக்கு வந்து இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த துறைகளில் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கு, பட் ஒரு சின்ன எக்ஸப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிஹெச்டி 2009க்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெட் செட் தேவையில்லை. இது ரொம்பவும் பழைய தகவல் தான், ஆனாலும் இந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2009க்கு முன்னாடி நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெட் செட் தேவையில்லை. ஆனால் 2009க்கு அப்புறம் தான் நான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட பிஹெச்டி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து 2009க்கு அப்புறமா வரக்கூடிய தேதிகளில் தான் எனக்கு சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவான முறையில் நெட் செட் எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? ஓகே, அடுத்து வேற என்ன சொல்கிறாங்க? நிறைய இடங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருட ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 10 வருட ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்கள் பிஹெச்டி பண்ணக்கூடிய அந்த நாட்களை எக்ஸ்பீரியன்ஸ் நாட்களாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிஹெச்டி நான் ஒரு 5 வருஷம் பண்ணுறேன், இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நான் எடுத்துக்க முடியுமானா முடியாது. ஓகே, அதுதான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூடுதலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக மாறுவதற்கும் அசோசியேட் ப்ரொஃபஸர்லேருந்து ப்ரொஃபஸராக மாறுவதற்கும் அவங்க சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முன் அனுபவம் தேவைப்படுது, கூடவே வந்து நம்மள நிறைய ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்த்து இந்த 9 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 9 பாயிண்ட்டில் ஏதாவது 4 பாயிண்ட்டில் வந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 பாயிண்ட்டுக்கும் அடுத்த செலெக்ஷன் கமிட்டியில் தான் நமக்கு வந்து ப்ரமோஷன் அது எல்லாமே வரும். ஸோ இந்த 9 பாயிண்ட்டில் 4 பாயிண்ட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா தான் அசிஸ்டன்ட்லேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் அசோசியேட் ப்ரொஃபஸர்லேருந்து ப்ரொஃபஸராகவும் பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துலையும் இந்த கண்டிஷன், இந்த கிளாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தெளிவாக ரீட் பண்ண முடியும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்க்ரீனில் எடுத்து போட்டேன். இப்போ நம்ம வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸருக்கு என்ன கேட்டகரி பார்த்தோமோ அதே கேட்டகரி தான் டெப்யூட்டி லைப்ரரியன், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், லைப்ரரியனுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. சேம் டிக்டோ. சரிங்களா? அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லையும் டெப்யூட்டி டைரக்டர்,
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் இதே நார்ம்ஸ் அண்ட் கிரைட்டீரியா தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது போல தோணும். அது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க மினிமமா யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அவங்க பிஜி டிகிரி கூட முடிக்க தேவையில்ல. யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அவங்கள நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நீங்க பெரிதுபடுத்தி நெட் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒருவேளை ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக கோல்டு ஜெயிச்சிருக்காங்க, வேர்ல்ட் கப் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல உண்டு, வாய்ப்புகள் உண்டு, வழங்கப்படுகிறது. இதுக்கு அவங்க யூஜி முடிச்சிருந்தாலே போதும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். பிஜியோ இல்ல நெட் செட் பிஹெச்டியோ தேவை கிடையாது. இது ஒரு எக்ஸெப்ஷன். சரிங்களா? கூடுதலா வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல இனிமேல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உயர்கல்வி நிலைகள்ல ஒரு ப்ரொஃபஸரா பணியாற்றிருக்கலாம், அல்லது பெரிய அளவு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க சயின்டிஸ்டா அவங்க இருக்கலாம். கூடவே அவங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டராவோ இல்ல பப்ளிக் பாலிசியை பற்றி நல்லா தெரிந்த நபராவோ இருந்தா வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்றதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்குரிய அறிக்கையில இதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்காங்க. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியரா பணிபுரியறதா உங்களுடைய கனவா? அப்போ சிக்ஷா கிளாஸ் தான் உங்களுக்குரிய சரியான இடம். யூஜிசி நெட் செட் ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு. நமக்கு நியூ பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே பிஜிடிஆர்பிக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு அண்ட் காலேஜ் டிஆர்பிக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இங்க நான் உங்களுக்கு குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை 2020 வருவதற்கு முன்னாடி கிராஸ் மேஜரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்களையும் உதவி பேராசிரியரா பணிபுரியறதுக்கு நீங்க கிராஸ் மேஜர் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். ஏன்னா நம்மளோட கரிக்குலமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளா எடுத்துட்டு வராங்க. இது தேசிய கல்விக் கொள்கை 2020ல ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பத்தி நான் தெளிவா ஏற்கனவே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நீங்க கிராஸ் மேஜர் பண்ணியிருந்தா கூட இனிமேல் உதவி பேராசிரியரா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல பணிபுரிவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னும் இந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதை பத்தி ஒரு தெளிவான வீடியோ அடுத்து நான் மேக் பண்றேன். இது வரைவு அறிக்கை மட்டும்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து வரைவு அறிக்கை மட்டும்தான். இதை வந்து இன்னும் நம்ம பரிசீலனை நம்ம இப்ப பேசி டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே இதை பத்தி பேசுவாங்க, அவங்களோட கருத்தை முன்வைப்பாங்க. அரசாங்கம் வந்து அதை பத்தி பெரிய ஒரு விரிவான கலந்துரையாடல் பார்லிமெண்ட்ல நடக்கும். இதை வந்து அரசாங்கம் ஏத்துக்கிட்டாதான் இது ஒரு இறுதியான கொள்கையா மாறும். அது வரைக்கும் இது வந்து வரைவு கொள்கை தான். வரைவு கொள்கையில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோல ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்குள்ள ஹையர் எஜுகேஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 படி அடுத்த 20 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள பெரிய அளவுல இந்திய கல்வி சூழல்ல ஒரு மாற்றம் நிகழப்போகுது. நம்ம வீட்டுல அடுத்த தலைமுறையில படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் ஒரு ஆசிரியரா ஒரு பெற்றோரா இதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது நம்மளோட அடிப்படை கடமை. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ.